காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி 2025 வியாழக்கிழமை. இன்று சுப முகூர்த்த நாள், மகாபரணி நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் பிரான்ஸ், பாரிஸ், லா செப்பல் மாணிக்க விநாயக பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். அற்புதமான மூர்த்தி, சகல சௌபாகியங்களையும் ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கும் மாணிக்க விநாயகர் பாரிஸ் விநாயக பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விசுவாவசு வருஷம் ஆவணி மாதம் 26ஆம் நாள். இன்று மாலை 4:25 வரை சதுர்த்தி திதி உள்ளது. அதன் பின்னர் பஞ்சமி திதி உள்ளது. இன்று மாலை 6:09 வரை அஸ்வினி நட்சத்திரமும் அதன் பின்னர் பரணி நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 6:03 வரை மரண யோகமும், மாலை 6:09 வரை அமிர்த யோகமும், அதன் பின்னர் சித்த யோகம் உள்ள நாள். இன்று உத்தரம் மற்றும் அஸ்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை உள்ளது. இன்று ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரையும், குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 வரையும், யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, போட்டி நிறைந்த நாள். வியாபாரத்தில் போட்டி இருக்கும். மாணவர்களுக்கும் நிறைய போட்டி, காம்படிஷன் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்க வேண்டிய நாள். புது இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்களில் கவனமாக இருங்க. ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் பண்ணுறவங்கெல்லாம் சேஃபாக ப்ளே பண்ண வேண்டிய நாள். தந்தை வழி உறவுகளுடன் சில பிரச்சனைகள் வந்து போகும், கவனமாக இருக்கணும். ஜாபை பொறுத்தவரையிலே HR, அட்மினிஸ்ட்ரேஷன், ஜாப் ரெக்ரூட்மெண்ட், கிளரிக்கல் சம்மந்தப்பட்ட ஜாபில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு இழுபறி நிலைமை ஏற்படும். வரும் நாட்களில் அந்த நிலைமை மாறும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு நல்ல செய்தி வந்து சேரும். மாணவர்கள், குறிப்பாக லா மற்றும் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். புது முயற்சியிலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேய பெருமானுக்கு நீங்கள் துளசி சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. ரிஷப ராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தையில் கவனமாக இருங்க. யாரையும் டென்ஷன் ஆகி கோபப்பட்டு பேசுகிறாதீங்க. அதே மாதிரி பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கவனம் தேவை. இரவு நேர பயணத்தை, பிரயாணத்தை தவிர்ப்பது நல்லது. சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள், மீடியாவில் இருப்பவர்கள், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி நடத்துகிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வெளிநாட்டிலே வேலை செய்வோர் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். டாக்டராக, சர்ஜனாக இருப்பவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். அதே மாதிரி மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அற்புதமான ஒரு நாளாக இருக்கும். ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. ஓம் தத்புருஷாய் வித்மகே அமிர்தகலசகஸ்தாய் தீமகி தன்னோ தன்வந்திரி பிரஜோதயாதுங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. மிதுன ராசி என்பர்களே, வரவுகள் வருகின்ற நாள். ஏதோ ஒரு ரூபத்தில், ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு அந்த வரவுகள் வந்து சேரும். வியாபாரத்தில் லாபம் கூடும். ஃபேஷன் புட்டிக் வைத்திருப்பவர்கள், ஃப்ளவர் புட்டிக் வைத்திருப்பவர்கள், ஃபுட் ப்ராசஸிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், காஸ்மெட்டிக் ஷாப் வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஐடி, பிபிஓ, கால் சென்டர், கேபிஓ, ஐடி சர்வீசஸ் இந்த மாதிரி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். விளையாட்டில் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். தாய் வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
துர்க்கை அம்மன் வழிபாடு துன்பத்தை நீக்கும் வழிபாடு. துர்க்கை அம்மனுக்கு நீங்கள் எலுமிச்சம்பழ நைவேத்தியம், அதாவது எலுமிச்சம்பழ சாதம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. கடகராசி அன்பர்களே, சுறுசுறுப்பான நாள். சுறுசுறுப்பாக இருப்பீங்க, எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, பாசிட்டிவாக இருப்பீங்க. மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். சிஏ, ஐசிடபிள்யூஏ, சிஎஃப்ஏ, ஐசிசிஏ, சிஏஎம்ஏ, கம்பெனி செக்ரட்டரிஷிப், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக, ஆடிட்டராக, அக்கௌண்டனாக, அக்கௌண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, கண்ட்ரோலாக இருங்க. ஒபிசிட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், அதே மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், நியூரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், கேஸ்ட்ரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு, கவலை தீர்க்கும் வழிபாடு. காளியம்மனுக்கு நீங்கள் புளியோதரை நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. சிம்மராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். சந்திராஷ்டமம் முடிஞ்சு போகுது, முடிஞ்சிட்டு ஓரளவுக்கு. தன்னம்பிக்கை வளரும். மாணவர்கள் அறிவுத்திறன் வளரும். பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். விவசாயிகளுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நாள். கலைஞர்களுக்கு அருமையான நாள். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல செய்திகள் வந்து சேரும். பெண்களுக்கு இனிமையான நாள். சமூகத்தில் பெரிய விஐபிக்களின் நட்புகளால் நன்மைகள் கிடைக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு. தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் முன்னேற்றம் ஏற்படும். டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிசினஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமியை நீங்கள் தாமரை பூவால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. கன்னிராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் உத்தர நட்சத்திரத்துக்கு முடிய பொழுது ஹஸ்த நட்சத்திரத்துக்கு ஆரம்பமாகிறது. அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. பிரயாணங்கள், பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பக்கத்தில் கூட வர பேசஞ்சர்ஸ்கிட்ட தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசாதீங்க. லூஸ் டாக் வேண்டாம். பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும். ஃபைனான்ஷியல் துறையில் இருப்பவர்களுக்கும் அதே மாதிரி தான் நிலைமை. ஜாபில் கான்சன்ட்ரேஷனோடு இருங்க. அதே மாதிரி ஆஃபீஸில் தேவையில்லாத இந்த ஆஃபீஸ் பாலிடிக்ஸுக்குள்ளெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. சினிமா, சின்னத்திரை கலைஞர்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திங்க. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. பெண்கள் பொது இடங்களில் கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்கள் விஷயத்தில் கவனம் தேவை. இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லுங்க. உங்களுடைய பிரச்சனைகளுடைய தாக்கம் குறையும். அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. துலாம் ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கக்கூடிய நாள். நல்ல எண்ணங்கள்லாம் வரும். நம்ம திங்கிங் கரெக்டாக இருந்ததுன்னா, பிளானிங்கும் எக்ஸிக்யூஷனும் கரெக்டாக இருந்ததுன்னா சக்ஸஸ் நம்ம கையில். மாணவர்கள், குறிப்பாக மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலமான நாள். அது மாதிரி படிச்சுட்டு வேலைக்காக ட்ரை பண்ணி கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால், கன்வென்ஷன் சென்டர் நடத்துபவர்களுக்கு அனுகூலமான நாள். சில பேர் சுபகாரியங்களில் பங்கு பெற்று உங்களுடைய சொந்த பந்தங்களை எல்லாம் சந்திப்பீங்க. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் வேண்டாம். ஜாபை பொறுத்தவரையில் பிபிஓ, கால் சென்டர், கேபிஓ போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர், கணபதி வழிபாடு. விநாயகருக்கு நீங்கள் கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. விருச்சிக ராசி என்பர்களே, செலவுகள் கூடும் நாள். ஏதாவது ஒரு செலவு வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவையோ, இல்லை வீட்லேயோ, இல்லை ஆஃபீஸ்லேயோ தேவையில்லாத ஏதாவது செலவில் மாட்டிப்பீங்க. கவனமாக இருங்க.
டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ டிரான்சாக்ஷன் விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருங்க. அதே மாதிரி ஆன்லைன் ஸ்கேம் விஷயத்துலையும் எதில் மாட்டிக்காதீங்க. இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கு சில வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி லேப் டெக்னீஷியனாக, ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்கிறவங்க, ரேடியோகிராஃபராக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம், அதே மாதிரி ஃபார்மசிஸ்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட அனுகூலமாக இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பிலே முன்னேற்றம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை கந்த சஷ்டி கவசம் பாடி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. தனுசு ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். வீட்டில் இருக்கிறவங்களோட சந்தோஷமா இருப்பீங்க. இன்ப சுற்றுலா போகலாமா அப்படின்னு பிளான் பண்ணுவீங்க. சொந்தமாக ஒரு வாகனம் வாங்கணும் முயற்சி செய்பவர்களுக்கு வாகனத்தை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. கமர்ஷியல் வெஹிக்கிளாக இருக்கலாம், காராக இருக்கலாம், பைக்காக இருக்கலாம். ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், மொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கு, ஹோம் அப்ளையன்சஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கும் அனுகூலமான நாள். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் இருக்கிறவங்களுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றம் வந்து சேரும். இதை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகர் அகவல் பாராயணம் செய்கிறது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மகர ராசி என்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும், சில விஷயங்கள்ல கொஞ்சம் இழுபறி நிலைமை இருக்கும். வர நாட்களில் அந்த நிலைமை மாறும். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே அரிசி கடை, எண்ணெய் கடை, ரைஸ் மில், ஆயில் மில், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், மளிகை கடை, நாட்டு மருந்து கடை, பூஜை பொருள் விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய நாள். ஜாபை பொறுத்தவரையிலே சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு ஓரளவு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சில பேர் பிளான் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கட்டாயம் இருக்கணும். அதே மாதிரி ஜாதகத்தில், உங்கள் ஜாதகத்தில் தசா புத்தியெல்லாம் கரெக்டாக இருக்கா, உங்களுக்கு அனுகூலமாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். இல்லைன்னா ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சரபேஸ்வரருடைய காயத்ரியை சொல்லுங்க. ஓம் சால்வேசாய் வித்மகே பக்ஷிராஜாய தீமகி தன்னோ சர்வ பிரச்சோதயாது. கும்பராசி என்பர்களே, பொறுமையா இருக்க வேண்டிய நாள். காசு விஷயம், பணம் விஷயத்துல கவனமா இருங்க. கடன் விஷயத்தில் கவனம் தேவை. ஆஃபீஸில் சூப்பர்வைசரோடையோ, சுப்பீரியரோடையோ, மேனேஜரோடையோ, இல்லை உங்களோட பாஸோடையோ மோதல் போக்கு வேண்டாம். அது நல்லதில்லை. அதே மாதிரி வேலையை விட்டுட்டு வேலை தேட போகிறேன் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. இன்றைக்குள்ள சூழ்நிலை வேலையை தேடி வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு அனுகூலத்தை ஓரளவுக்கு தரக்கூடிய நாளாக இருக்கும். பேங்க், இன்சூரன்ஸ் துறையில், ஃபைனான்சியல் துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு நல்லபடியாக முடியும். 7 சனி நடக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகர் பெருமானை நீங்கள் ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஜோதயாருங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மீனராசி என்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். குறிப்பாக பிஸ்னஸை பொறுத்தவரை ஏதோ ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்கள், லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படிங்கன்னு சில பேருக்கு திங்கிங் தாட்லாம் ஓடும். இன்றைக்கெல்லாம் நிறைய செக்டாரில் ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் வந்துட்டுது. பட் அதுக்கு முன்னாடி அந்த செக்டாரில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜாதகத்திலையும் அனுகூலமாக இருக்கணும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவர்கள், ஆசிரியராக, பிரின்சிபலாக, டீனாக, ஹெச்ஓடியாக, அதே மாதிரி எஜுகேஷன் கன்சல்டண்டாக, ப்ரொஃபஸராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்கள், குறிப்பாக காமர்ஸ் மற்றும் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. ராஜராஜேஸ்வரி அம்பாளுக்கு நீங்கள்
சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. நன்றி, வணக்கம்.